Hi, in this video we are going to see about material control and its technique. Introduction. Material is the first and most important element of cost. Material simply means any commodity or substance which is processed in a factory in order to be converted into finished product. Materials may be raw material, components, tools, spare parts, consumable stores, etc. ஸோ ஒரு காஸ்டிங்க்கு ரொம்ப தேவையான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் தான் மெட்டீரியல். ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு ப்ராடக்டை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மெட்டீரியல். அது வந்து ரா மெட்டீரியலாகவும் இருக்கலாம், இல்லை டூல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி ஃபினிஷ்டு மெட்டீரியல்ஸாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். டூ கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல். டைரக்ட் மெட்டீரியல்னால் ஒரு பேஸான ஒரு பொருளை டைரெக்டாக நம்ம வந்து மெட்டீரியலை சேல் பண்ணுறது தான் டைரக்ட் மெட்டீரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் காட்டன். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு காட்டன் தான் பேஸ். பட் காட்டனே வச்சு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே டைரெக்டாக நம்ம காட்டனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இது வந்து டைரக்ட் மெட்டீரியல். இன்டைரக்ட் மெட்டீரியல்னால் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை இன்டைரக்டாக கொடுக்கறது தான் இன்டைரக்ட் மெட்டீரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பேர் பார்ட்ஸ், டூல்ஸ், நெயில்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் கண்ட்ரோல்ஸ். மெட்டீரியல் கண்ட்ரோல்ஸ்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோலில் லைக் பர்ச்சேசிங், ஸ்டோரிங், அந்த ஸ்டோர் பண்ண மெட்டீரியல்ஸை காஸ்டிங் பண்ணுறது. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பொருளை தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல கரெக்டான குவான்டிட்டி குவாலிட்டியோட ஒரு கரெக்டான அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணி சேல் பண்ணுறது தான் மெட்டீரியலோட கண்ட்ரோல். Objective of material control. Availability of material, non-excessive investment in materials, responsible price, minimum wastage, no risk of spoilage and obsolescence, ready information about availability of material, right amount of payment to supplier. Next, importance of store records. Two types இருக்குது, bin cards and storage ledger. பின் கார்ட்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் பர்சன் யாருன்னா ஸ்டோர் கீப்பர். இந்த பின் கார்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதும் வந்து அந்த ஸ்டோர் கீப்பர் தான். என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணணுன்னா ரிசிப்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் மெட்டீரியலை ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டோர்ஸை கேரி ஓவர் பண்ணிக்கிறதும் இவரோட வேலை தான். இவர் வந்து ஒரு ஆன்சரபிள் பர்சன். யாருக்கு ஆன்சரபிள் பர்சனாக ஃபிசிக்கல் ஸ்டாக்கும் பேலன்ஸிங்கை ஷோ பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த ப்ராசஸ்க்கும் இவர் தான் வந்து ஒரு ஆன்சரபிள் பர்சன். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் லெஜர். ஸ்டோரேஜ் லெஜர் வந்து யார் மெயின்டைன் பண்ணணுன்னா காஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். சேம் பின் கார்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸ் தான் இவங்களும் பண்ணுவாங்க. ரிசிப்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் மெட்டீரியலை மெயின்டைன் பண்ணுறது. இன்னும் அட்வான்ஸாக இவங்க சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. என்னென்ன வேலைகள்னால் அந்த வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் குவான்டிட்டி, குவாலிட்டி இதெல்லாமே வந்து கூட பேலன்ஸ் ஷோயிங் இதெல்லாம் கூட அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரெக்கார்ட்ஸ் பண்ணிகிட்டே வரணும், லெஜர் ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவிங் மெட்டீரியல் இஷ்யூஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ்டிங். 3 டைப்ஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட், மெட்டீரியல் ப்ரைஸ் மெத்தட். காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், average cost, inflated price, specific price, base stock, highest in first out. First நம்ம பார்க்க போகிறது first in first out, FIFO method. first in first outனா ஒரு 3 டைப் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம பண்ணியிருப்போம். இப்போது ஒரு 4th டே வந்து நம்மளுக்கு இஷ்யூஸ் வந்திருக்கோம். இஷ்யூஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அதை தான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணணும். அதனால தான் இது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது நமக்கு உள்ளே ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம அவுட் பண்ணோம். அதனால ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்னா அதே சேம் 3 டைம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 4th டே வந்து நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம 3 டைம்ஸ் பண்ணல, 3rd டைம் எப்போது வந்திருக்கோ அந்த டேட்டில் பண்ண பர்ச்சேஸை வந்து இஷ்யூ பண்ணுறோம். அதாவது லாஸ்ட்டாக வந்ததை ஃபர்ஸ்ட்டு அவுட் பண்ணுறதுனால இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டாக் மெத்தடில் 2 டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் ஆவரேஜ் ஸ்டாக், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்னா இங்கே நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது.
இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ப்ரைஸ் டிவைடட் நம்பர் ஆஃப் ப்ரைஸ். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா சிம்பிள் ஆவரேஜ் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ரைஸ். ஸோ டோட்டல் ஆஃப் ப்ரைஸ் இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது, அதை தான் டோட்டல் பண்ணுறோம். அதை டோட்டல் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ப்ரைஸ் 3 தான் இருக்குது, அதை டிவைடட் 3 பண்ணுறோம். ஸோ இங்கே 3 இருக்குது, அதனால டிவைடட் பை 3 போட்டிருக்கோம். அதே மாதிரி 4 5 எவ்வளோ இருந்தாலும் அதை 4னா 4 5னா 5 அதை டிவைடட் 5 4 அப்படி போட்டுட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதை தான் வந்து எல்லா ஸ்டெப்புக்கும் எல்லா இஷ்யூஸ்க்கும் யூஸ் பண்ணுற அமௌண்ட்னா கிடையாது. ஒரு இதுக்கும் நம்ம போனதுக்கப்புறம் வர பேலன்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம் பண்ணணும். நெக்ஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்னா சேம் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் எப்படி பண்ணமோ, பட் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும்னா குவான்டிட்டியும் ஆட் பண்ணணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1000 இன்ட்டு 10, 2000 இன்ட்டு 11, 3000 இன்ட்டு 12 இதை எல்லாமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் என்னென்னா குவான்டிட்டி தான். இங்கே நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது, இந்த 3 டைப் ஆஃப் குவான்டிட்டியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு ஆன்சர் 11.38 வந்திருக்கு. இதை வச்சு தான் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் சம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட், ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தட். இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணும் போதோ நம்மளுக்கு அதில் நிறைய வேஸ்டேஜ் வந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது நேச்சுரல் எஃபெக்ட்ஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரி நடந்த திங்ஸ் எல்லாம் கூடமே வந்து நம்ம செல்லிங் பண்ணும்போது அதில் காம்பன்சைஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வேஸ்டேஜ் ஆன அமௌண்ட்டையும் நம்ம வந்து ரீகவர் பண்ணுறது தான் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தட்னா ப்ரைஸ் மேட் விச் இஸ் டு பி இஷ்யூட் ஆன் த பர்டிகுலர் டேட்டு. ஒரு பர்ச்சேஸ் பண்ண பொருளை கரெக்டான ஒரு டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த கரெக்டான டைம் வந்தோடனே ஃபஸ்ட்டு அதை வந்து சேல் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஹையஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்னா சேம் தான். ஃபீஃபோக்கு 3 டேட்ஸ் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி. இப்போது 3 டேட்ஸில் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரைஸில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அதில் எது நான் ஹையஸ்ட்டான அமௌண்ட்டு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அதை நான் ஃபஸ்ட்டு அவுட் பண்ணுறேன். அதனால தான் ஹையஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ நான் செகண்டாக பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்குன்னா அதை நான் ஃபஸ்ட்டு அவுட் பண்ணுவேன். அதனால் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அவுட் பண்ணுறது தான் highest in first out. Thank you.